அனைவருக்கும் வணக்கம். நம்ம இதில் என்ன பார்க்கணும்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம். ஸோ புது வருஷம் பிறந்துருச்சு 2025. இந்த 2025 மெட்ராஸ் ரெக்ரூட்மெண்ட்டில் ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வருமா? அது குறிப்பாக ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், வாட்ச்மேன், டிரைவர், ஜோப்தார், இது மாதிரி எக்ஸாமினர், ஜூனியர் பைலப், சீனியர் பைலப், இது போன்ற பணியிடங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் இந்த வருஷமும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நிறைய நண்பர்கள் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஏதாவது இந்த வருஷம் வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதுக்கப்புறம் வந்து நமக்கு ரிசல்ட் மார்க் கொடுத்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், வாட்ச்மேன் எக்ஸாமினருக்கு செலெக்ஷன் லிஸ்ட்டு எப்பொழுது சார் வரும்? அது சில ஆசிரியர்கள் வந்து 3ஆம் தேதி 2ஆம் தேதி இன்றைக்கி நைட்டு நாளைக்கு வரும்னு சொல்கிறாங்களே சார், எப்போ சார் வரும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேட்குறீங்க. ஸோ இந்த இரண்டுக்கான விடையை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நோட்டிஃபிகேஷன் இந்த வருஷம் வருமா சார்னா வரும். ஆனால் என்ன நோட்டிஃபிகேஷன் வரும்னா கீழமை நீதிமன்றங்களுக்கு வராது. உயர்நீதிமன்றம் சென்னை மற்றும் வந்து அதனுடைய கிளை வந்து மதுரையில் இருக்கு இல்லையா, இந்த உயர்நீதிமன்றங்கள் இருக்கக்கூடிய காலிப்பணிகளுக்கு தான் நோட்டிஃபிகேஷன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி வந்துச்சுன்னா வேகன்சி வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வரும். ரைட்டா? அது என்ன போஸ்ட் வரும்னு நம்மளால் எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. ஏன்னா வந்து அவங்களுக்கு எந்த ஒரு ஆனுவல் பிளானரும் கிடையாது. அவங்களுக்கு தேவைன்னா நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. அது எந்த விதமான போஸ்ட்டாக இருந்தாலும் வரலாம். ஆனால் வேகன்சி வந்து ரொம்ப கம்மியாக தான் வரும். ஒரு 50, 30, 100 ஸோ இந்த மாதிரி 100க்குள்ளே உயர்நீதிமன்றங்களில் சென்னை மதுரை கிளைகளில் இருக்கக்கூடிய வேகன்சி மேபி ஏதாவது வரலாம். ரைட்டா? அது எந்த போஸ்ட்ன்றது நம்மளால் சொல்ல முடியாது. ஆனால் கீழமை நீதிமன்றங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. இப்போ நமக்கு வந்துச்சுல 2024 ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், வாட்ச்மேன், எக்ஸாமினர், ஜூனியர் பைலப், சீனியர் டைப்பிஸ்ட், டிரைவர்னு சொல்லி ஒரு பல்கான வேகன்சி என்பது கீழமை நீதிமன்றங்கள் வந்தால் தான் வரும். ஏன்னா தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய கீழமை நீதிமன்றங்கள் நிறைய வேகன்சி இருக்கும். ஸோ கீழமை நீதிமன்றங்களுக்கு நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்போது தான் ஸோ நமக்கு வந்து வேகன்சி அதிகமாக வருது. நீங்கள் நிறைய பேர் வந்து ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் எழுதிட்டுருங்க இல்லையா, அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து இந்த ஆண்டு வராது. ஏன்னா 2024 தான் கொடுத்தாங்க. அதுக்கு இன்னும் வந்து செலக்ட் லிஸ்ட்டு கொடுக்கல. அதுக்கு ப்ராக்டிக்கல் வைக்கணும், அதுக்கப்புறம் வந்து ஸ்கில் இன்டர்வியூ வைக்கணும், அப்புறம் ஃபைனல் இதெல்லாம் போயிட்டு அவங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர்னாலே சரியாக போயிடும். இந்த வருஷம் ஓட்டிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இதிலே வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டு மாதிரி கொஞ்சம் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த வெயிட்டிங் லிஸ்ட்டு நெக்ஸ்ட் இயர் வரைக்கும் 1 இயர் வேலிடிட்டி கொடுப்பாங்களா, 6 மந்த் கொடுப்பாங்க, இல்லை 10 மந்த் கொடுப்பாங்க. அப்படி இந்த தேர்விலே 2024 வெற்றி பெற்றவர்களுக்கே மீண்டும் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டு போட்டு யாராவது சில பேர் வந்து ஜாயின் பண்ணலை அல்லது ஜாயின் பண்ணி ரிலீவ் ஆகிட்டாங்கன்னா அதுக்கு அடுத்த கட்டத்தில் இருக்கிறவங்களே வந்து கூப்பிட்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி அப்படி தான் வெயிட்டிங் லிஸ்ட்டு கொடுத்தாங்க 1 இயருக்கு. ஸோ அது மாதிரி வெயிட்டிங் லிஸ்ட்டு கொடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டு எக்ஸ்பயர் ஆகிற வரைக்கும் அது முடிவு வரைக்கும் வந்து அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ அதனால் கீழமை நீதிமன்றங்களில் 2025 வரதுக்கான வாய்ப்பு இல்லை. 2026 மேபி வரலாம். 2026 மெட்ராஸ் ஹைகோர்ட் அது கீழமை நீதிமன்றங்களுக்கு வேகன்சி வந்து நிச்சயம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னே சொல்லலாம். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த ஆஃபீஸ் சிஸ்டம், வாட்ச்மேன் எக்ஸாம் செலக்ஷன் லிஸ்ட் இது சார் எப்போ சார் வரும்? 2ஆம் தேதின்றாங்க, 3ஆம் தேதின்றாங்க, இன்றைக்கி நைட்டு நாளைக்கு நைட்டுன்னு சொல்கிறாங்களே சார் அப்படின்னு கேட்குறீங்களா? ஸோ எக்ஸாக்டாக டேட் வந்து யாருக்கும் தெரியாது. பட் இருந்தாலும் ஒரு அசம்ஷனில் ஒரு கெஸ்ஸிங்கில் சொல்கிறாங்க. ஏன்னா மார்க் வந்து கொடுத்து நமக்கு வந்து கொஞ்ச நாள் ஆயிடுச்சு இல்லையா. ஸோ அதனால் ஒரு 10 டேஸ் அவங்க ஒரு 15 டேஸ் கால்குலேஷன் பண்ணி வந்து எல்லாருமே வந்து ஒரு கெஸ்ஸிங்கில் சொல்கிறாங்க. அஃபிஷியலான தகவல் எதுவும் கிடையாது. என்னை பொறுத்தவரைக்கும் என்னென்னா ஒரு பொங்கலுக்கு முன்னாடி கொடுப்பாங்க. அதுவும் குறிப்பாக லீவு நாள் தானே கொடுக்குறாங்க. ஸோ வரக்கூடிய சனி ஞாயிறில் ஏதாவது வரலாம். அப்படி தவறுச்சுன்னா அடுத்த சனி ஞாயிறில் வரலாம். பொங்கலுக்கு முன்னாடி நமக்கு வந்து செலக்ஷன் லிஸ்ட்டு கொடுத்துட்டு ஆஃப்டர் த பொங்கலுக்கு அப்புறம் வந்து ஏதாவது ஒரு தேதியில் வந்து நமக்கு வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த கம்மிங் சாட்டர்டே சண்டேயில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு பர்சன்டேஜ் சொன்னோம்னா சார் நீங்கள் தான் சொன்னீங்க 90% சொன்னீங்க, 80% சொன்னீங்க, வரலையேன்னு சில பேர் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நான் பர்சன்டேஜ் சொல்ல விரும்பல. கம்மிங் சாட்டர்டே சண்டே ஏதாவது வரலாம். தவறுச்சுன்னா அடுத்த வாரம் வரலாம். மேபி எப்படி இருந்தாலும் பொங்கலுக்கு முன்னாடி கொடுத்துருவாங்க நான் எதிர்பார்க்குறேன். இதனுடைய தனிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பு தான். ரைட்டா? நான் ஏற்கனவே ஸ்டார்டிங்கில் சொல்லியிருக்கேன். எல்லாருமே டிசம்பர் சொன்னாங்க. நான் வந்து ஜனவரியில் ஃபஸ்ட் வீக் செகண்ட் வீக்கில் வரும் அப்படி தான் நான் சொன்னேன். இப்போவும் அதை தான் வந்து சொல்கிறேன். ரைட்டா? ஸோ அதனால் எப்போ வரும் எப்போன்னு எதிர்பார்க்க வேணால் வந்துடும். ரைட்டா? ஸோ இந்த பொங்கலுக்கு முன்னாடி வந்துடும் நம்ம எதிர்பார்க்கலாம். வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். ரைட்டா? 2025 நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டு நீங்கள் உட்காந்தெல்லாம் படிக்க வேண்டியதில்லை. ரைட்டா? அது நோட்டிஃபிகேஷன் வந்தால் படிச்சுக்கலாம். இந்த எக்ஸாமுக்குலாம் வந்து நீங்கள் 6 மந்த் 1 இயர் பிளான் பண்ணிலாம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் வந்து நமக்கு டிஎன்பிசியில் தான் நமக்கு ஆனுவல் பிளானர் கொடுக்குறாங்க இல்லையா, அதுக்கு ஏதாவது நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி வந்து நிறைய பேர் வந்து சார் ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு ஏதாவது தயாராகணுமா சார், இன்டர்வியூக்கு வந்து எந்த மாதிரி கேள்வி வைப்பாங்க, அதுக்கெலாம் வந்து இப்போயே வந்து தயாராகணுமா சார் எல்லாம் கேட்குறீங்க. ஸோ அந்த மாதிரி வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு தனிப்பட்ட முறையில் வந்து நீங்கள் வந்து தயாராக வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ப்ராக்டிக்கல் எலிஜிபிள் ஆனீங்கன்னா ஸோ ப்ராக்டிக்கல் எக்ஸாமை எப்படி எதிர்கொள்வது, எப்படி வந்து ஸ்கோர் பண்ணுறது, அவங்க எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி நம்ம அந்த ப்ராக்டிக்கலை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்றது மட்டும் ஒரு சில ட்ரிக்ஸு மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அதுக்கு பெரிய ஒரு நமக்கு வந்து தெரிஞ்சுக்கணும், முன்னாடியே செஞ்சு பழகிக்கணும்
படிக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை. ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அதுக்கான ஐடியாக்கெல்லாம் நான் வீடியோக்கள் கொடுக்குறேன். அதேமாதிரி இன்டர்வியூ கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக ஒன்றும் கேள்வி கேட்க மாட்டாங்க, ஒரு பர்சனல் இன்டர்வியூ மாதிரி தான் இருக்கும். ரைட்டா? ஸோ இன்டர்வியூ பற்றிலாம் நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம். அன்றைக்கி வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மெயினாக நடக்கும். ஸோ பர்சனல் இன்டர்வியூ மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து இன்டர்வியூ பற்றி கூட நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம். இப்போதைக்கு வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலுக்கோ இல்லை இன்டர்வியூக்கோ தயாராக வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு தயாரானா போதும். ப்ராக்டிக்கலி யார் எலிஜிபிள் ஆகுறீங்களோ அவங்க மட்டும் தயாராகனா போதும். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.